முழுமையான தவறுகள் இல்லாத குளறுபடிகள் இல்லாத வாக்காளர் பட்டியல் தான் ஒரு ஜனநாயக தேர்தலுக்கு முக்கியமான அடிப்படை. பிரச்சனை என்னன்னா நீங்க செய்யறது இல்லை, செய்யக்கூடிய வழிமுறைகள்ல தான் பிரச்சனை. இது எப்ப பண்ணணும்? ஆக்சுவலா ஏப்ரல்ல தேர்தலில் வச்சுக்கிட்டு நான் அதுக்குள்ளார செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடாது. ஆதார் அட்டை எடுத்துக்கலான்னு சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்க டாக்குமெண்ட்டை தேடி 30 நாள் இந்த மக்கள் எவ்வளவு அழிஞ்சிருக்காங்க. 30 நாள் விண்டோங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு, குறிப்பாக மழைக்காலங்கள். யூ ஆர் ட்ரைங் டு எக்ஸ்க்ளூட் குவாலிஃபைடு ஓட்டர்ஸ். மக்கள் கிட்ட போய் கேளுங்க, மக்கள் தானே அதை டிசைட் பண்ண போறாங்க. மக்களை ரீச் பண்ணியிருக்கோம், நாங்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்கோம், இதனால நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொல்லணும்ல. ஜெயிச்சிருவோம்னா எப்படி ஜெயிக்கணும்? வாக்காளர்கள் வெல்லுவதை விட வாக்குகளை திருடுவது ரொம்ப சுலபம்னு நினைக்கிறாங்க. நேற்று எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது கட்சிகளை சாராத பொதுமக்களை எத்தனை பேர் போய் சென்றடைந்திருக்கு? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்ம கூட பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திமுகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான என்ஆர் இளங்கோ அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீகாரில் எலெக்ஷன் நெருக்கத்தில் ரொம்ப அவசரமாக அதை பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்ருப்போம். பட் அநேகமாக மக்களில் பெருமளவில் நிறைய பேர் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தமிழகத்திலையும் இப்படியான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ட்டு அரசல் புரசலாக கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இன்னைக்கு தமிழகத்தில் அதற்கான பயிற்சியும் தொடங்கப்பட்டிருக்கு. இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன சார்? இதை எப்படி சமாளிக்க போகிறோம் நம்ம? நீங்கள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கேட்குறீங்க, அதனால் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது இப்போ தேர்தல் ஆணையம் முதல்ல பீகார்லையும் இப்போ 20 மாநிலங்கள்லையும் அல்லது இந்தியா முழுமைக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் எடுத்து செல்ல போகிறாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதுதான் முதல் தடவையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏற்கனவே 2002 2005 வரைக்கும் இந்தியா முழுக்க செஞ்சுருக்குறாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா ஒரு ஏதோ அதிகாரம் இல்லாததை எலெக்ஷன் கமிஷன் செய்யுதுன்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஆர்டிகல் 354 கான்ஸ்டிடியூஷனில் preparation, superintendence of preparation of electoral rolls shall vest with the commission, election commission சொல்லிடுறாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் மட்டும்தான் ஒரு வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கும் முறைப்படுத்துவதற்கும் அதை கண்காணிப்பதற்கும் தகுதி படைத்த ஒரே ஆணையம். வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. கோர்ட்டோ எக்ஸிக்யூட்டிவோ கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யூனியன் கவர்மெண்ட்டோ அதுக்குள்ளார நேரடியாக தலையிட்டு நீங்கள் இதை பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. சரியா செய்யணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியும்னா மக்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் உட்பட எல்லா நிறுவனங்களும் அரசியல் அமைப்பில் பால் உருவாக்கப்படுபவை. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்ததே மக்கள் தான். நாம தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், Constitution starts saying we the people of India we give to ourselves அப்படின்னு தான் preamble இருக்கு. அப்போ இது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட அரசியலமைப்பு சட்டம். நீங்கள் செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லுவதற்கு மக்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அல்லது மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கிறது எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்கறதுக்கு. எலெக்ஷன் கமிஷன் எப்பவுமே ஒரு கேள்விக்குரிய ஆணையமாக, குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்துகிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷனரை யார் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா பிரதம மந்திரி, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எதிர்கட்சி தலைவர், 3 பேர் சேர்ந்து இது பண்ணுங்க. அந்த தீர்ப்பை நீர்த்து போக செய்யற மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்கிறத எடுத்துட்டு இன்னொரு அமைச்சரை போட்டுக்கிறாங்க, ஆளுங்கட்சி அமைச்சர். அப்ப அவங்க கைக்குள்ளார எலெக்ஷன் கமிஷனை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, வச்சுக்கிட்டாங்க.
எலெக்ஷன் கமிஷன் செய்யறது எல்லாமே பிஜேபி சொல்லியா அல்லது ஆளும் கட்சி சொல்லியா? பிஜேபியே எப்பவுமே இருக்க போகுது இல்ல. இதற்கு அப்புறம் வரக்கூடிய ஆளுங்கட்சி கூட இதே மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இருக்குமா அப்படின்னா அச்சத்துக்குரியது, கேள்விக்குரியது, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. பீகார்ல பண்ணது வந்து ஏன் குறை சொல்லப்பட்டது அப்படின்னா, கொடுக்கப்பட்ட டைம் பீரியட் 30 நாளுக்குள்ளார எல்லாரும் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். 30 நாள் டைம் கொடுப்பாங்க, அவங்க அப்ஜெக்ஷன்ஸ் தரணும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிறதுல 54 நாள் அந்த அப்ஜெக்ஷன் பீரியட். எலக்டரல் ரோலை பியூரிஃபை பண்ணணுமா, ஒரு முழுமையான தவறுகள் இல்லாத வாக்காளர் பட்டியல் இருக்கணுமா அப்படின்னா, ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய, ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய எதிர்பார்ப்பு அதான் இருக்கும். ஒரு திருத்தப்பட்ட முழுமையான தவறுகள் இல்லாத, குளறுபடிகள் இல்லாத வாக்காளர் பட்டியல் தான் ஒரு ஜனநாயக தேர்தலுக்கு முக்கியமான அடிப்படை. அதை செய்யறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் எல்லாரும் இருங்கரம் கூப்பி வரவேற்க வேண்டியது. வரவேற்கிறோம். பிரச்சனை என்னன்னா, நீங்க செய்யறது இல்லை, செய்யக்கூடிய வழிமுறைகள்ல தான் பிரச்சனை. எனவே எஸ்ஐஆர் என்பது அவசியம். ஆனால் எஸ்ஐஆரை செய்யக்கூடிய வழிமுறைகள் கேள்விக்குரியன அல்லது ஆட்சேபனைக்குரியன. இதுதான் எங்களுடைய கருத்து. ஓகே. பட் ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதிமுகவிலையும் ஆதரிக்கிறாங்க, பாஜகவிலையும் ஆதரிக்கிறாங்க. ஆப்வியஸாக கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இங்கே தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களில் எடுக்கிறது அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி அது பாசிபிளா? உண்மையிலே பாசிபிள் கிடையாது. இல்லைன்னா ஒரு 20 years பேக் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அந்த நேரத்தில் எடுத்த அந்த டைம் டியூரேஷன் என்னவா இருந்துச்சு? ஆக்சுவலா 197 234 அப்ப எத்தனை தொகுதி இருந்தது? 197 ஒரு ஏற்கனவே 234 தொகுதி இருந்தது. 190 மொத்தத்துக்கு எடுத்துட்டு 35 தொகுதிக்கு எடுத்து தவறா இருக்குன்னு 2005ல அந்த 35 தொகுதிக்கு மட்டும் தனியா பண்ணியிருக்காங்க. ஓகே. மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ்ல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 35 தொகுதிக்கு மட்டும் தனியா பண்ணியிருக்காங்க. இப்ப கூட அடிப்படை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய 2000 நீங்க இந்தியா முழுக்க அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஒரு வருட தேர்தல் பட்டியல் தான், வாக்காளர் பட்டியல் தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 197 தொகுதிக்கு 2002 வாக்காளர் பட்டியலும் மற்ற 35 தொகுதிகளுக்கு 2005 வாக்காளர் பட்டியலும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா குளறுபடிகளை பார்த்துருக்காங்க. இது எப்போ பண்ணணும்? ஆக்சுவலா பண்ணணும் எப்போ பண்ணணும்? ஒரு தேர்தலை உடனே வச்சுக்கிட்டு, ஏப்ரல்ல தேர்தலில் வச்சுக்கிட்டு நான் அதுக்குள்ளார செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடாது. பண்ணிருந்தீங்கன்னா அந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி தானே சார் நடக்கும். 2024 தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு 2026க்கு 2 வருஷம் டைம் இருக்கு. அப்பவே ஆரம்பிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல யாருமே குறை சொல்லியிருக்க முடியாது. இப்ப நீங்க கொடுக்கப்பட்டிருக்க கால அளவு எடுத்துக்கோங்க. நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் அவங்க எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்க போறேங்கிறாங்க. எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு படிவம். ஒவ்வொரு வீடா வந்து இப்ப எங்க வீட்டுல 4 வாக்காளர்கள் இருக்காங்கன்னா 4 படிவத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு வாக்காளரும், அது யாரா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, மினிஸ்டரா இருந்தாலும் சரி, சாதாரண வாக்காளர்களாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், எல்லார் வீட்டுக்கும் போய் அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரணும். அந்த ஃபார்ம்ல என்ன கேட்குறாங்க? நீங்க 2002ல வாக்காளராக இருந்தால் உங்க பேரு, நீங்க எந்த தொகுதியில் வாக்காளராக இருந்தீங்க 2002ல, அந்த பாகம் எண், எந்த வரிசை எண்ணில் உங்க வாக்கு இருந்தது, இதை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். அப்புறம் ஒரு போட்டோ, லேட்டஸ்ட் போட்டோ ஓட்டணும். என்னுடைய பிள்ளைகள் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அவங்க பேரு, என்னுடைய அப்பா பேரு 2002 வாக்காளர் பட்டியலில் இந்த தொகுதியில் இருந்தது, இந்த வரிசை எண்ணில் இருந்தது அப்படின்னு எழுதி போட்டோ ஒட்டி அதோட ஜெராக்ஸ் காப்பியை வச்சு கொடுத்தா போதும். மற்றவங்க எல்லாரும் 3ஆ பிரிக்கிறாங்க. 2087லேருந்து 2004 வரைக்கும் பிறந்தவங்க அவங்களோட அடையாள அட்டை வச்சா மட்டும் போதும். கிளியர்? ஐடிக்கு ப்ரூஃப் ஏதாவது அதான் 11 டாக்குமெண்ட் கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு ஆதார் அட்டையை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது 12வது ஆவணமா சேர்த்துட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளார ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் சொல்றாங்க. 9/9/2025 சுற்றறிக்கைக்கு உட்பட்டதுங்கிறாங்க. அதுல ஒரு பெரிய இது இல்லை, ஆதார் அட்டையை எடுத்துக்கணும்.
அதனால நீங்க வந்து இந்திய குடிமகன் இல்ல அப்படின்றத சொல்றாங்க. அது ஓகே, அந்த சொல்லாம தவிர்த்து இருந்திருக்கலாம். ஆதார் அட்டைன்றதை எடுத்து இருந்திருக்கலாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே தெளிவா சொல்லுது, ஆதார் அட்டை குடியுரிமைக்கான சான்று அல்ல, வெறும் அடையாள அட்டையாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பிராக்கெட்ல போட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கும் விதத்துல ஒரு விதிகளுக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதை போடாம தவிர்த்து இருந்திருக்கலாம் தேர்தல் ஆமா, கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரி. இப்ப இந்த 3வது கேட்டகரியில அடையாள அட்டை மட்டும் வச்சா போதும். 2004 இருந்து இன்னொரு பீரியட் தராங்க. அது வரைக்கும் பிறந்தவங்க தன்னுடைய அடையாள அட்டையை வைக்கணும், பெற்றோர்கள் யாராவது ஒருத்தருடைய அடையாள அட்டை வைக்கணும். அதுக்கு பிறந்தவங்கெல்லாம், அதாவது 2026 18 வயசு நிரம்ப போறவங்க எல்லாரும் தன்னோட அடையாள அட்டை வைக்கணும், பெற்றோர் இருவருடைய அடையாள அட்டை வைக்கணும். இப்ப சுப்ரீம் கோர்ட் மட்டும் இதுல தலையிடலன்னு வச்சுக்கோங்க, ஆதார் அட்டை எடுத்துக்கலான்னு சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்க டாக்குமெண்ட்டை தேடி 30 நாள் இந்த மக்கள் எவ்வளவு அலைஞ்சிருக்கும். நீங்க நல்லா கவனிக்கணும். November 4th to December 4th தமிழ்நாடும் கேரளமும், தமிழ்நாடு வந்து முக்கியமாக வடகிழக்கு பருவமழையினால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நேரம். அது வழக்கத்தை விட எல்லா வருடங்களை விட இந்த வருடம் அதிகமான மழை பொழிவு இருக்குன்னு சொல்றக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த 30 நாள்ல மக்களும் சரி, இதை செய்யக்கூடிய அதிகாரிகளும் சரி, மழை நிவாரணங்களுக்கும் மழைக்கிட்ட இருந்து தப்பிக்க பார்ப்பாங்களா, இல்லாட்டி நாங்கள் போயிட்டு எங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லி எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம். எத்தனை பேருக்கு வாக்காளர் அடையாள அட்டை வேணும், எத்தனை பேர் வாக்காளராக இருக்கணும்னு விரும்புவாங்க, அந்த சட்டம் தெரிஞ்சவங்க எத்தனை பேர், எவ்வளோ பேர் இல்லிட்ரேட்டு, எவ்வளோ பேர் வேலை பலு. சாதாரணமாக கேட்குறேன், நிறைய தனியார் நிறுவனங்களில் சார் நான் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தரணும், எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா. அப்புறம் அரசு அலுவலகங்களில் ஒர்க் பண்ணுறவங்க சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அவைலபிளாக இருப்பாங்க. 30 நாள் விண்டோங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு, குறிப்பாக மழைக்காலங்களில். இல்லை, அது எடுக்க வர அதிகாரிகளுமே இந்த 30 நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்க ப்ரெஷர்ல அவங்க முடிச்சிட்டோம்னு கூட சொல்லலாம்ல சார். அதுதான் பீகார்ல நடந்தது. அதனால தான் கேட்குறேன், ஆல்ரெடி நடந்திருக்கு. எப்படி ஒரு எக்ஸாம்பிள், அதான் 30 நாள் விண்டோங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால்தான் பீகார்ல வந்து கதவிலக்கம் 000 அந்த மாதிரி கதவிலக்கம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரே கதவிலக்கத்துல நூற்றுக்கணக்கான வாக்காளர்கள், பல்வேறு மதங்களை சேர்ந்தவங்க ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி வாக்காளர்கள் இருக்காங்க. நம்பிக்கைக்கு உட்படாத வாக்காளர் பட்டியலா பீகார்ல கொடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 2024 இதை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும் இல்லையா. எலெக்ஷனை எதிர்நோக்கி இதை பண்ணக்கூடாது. அப்ப என்ன நாங்க நினைக்கிறோம், யூ ஆர் ட்ரைங் டு எக்ஸ்க்ளூட் குவாலிஃபைடு ஓட்டர்ஸ். அதுதான் உங்களுடைய அஜெண்டாவா இருக்கு. ஏன்னா பிஜேபியால அல்லது பிஜேபி அதிமுகவால அந்த கூட்டணியால நிச்சயமா எந்த தொகுதியிலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அந்த பயம் வந்துருச்சுன்னா வாக்காளர்கள் வெல்லுவதை விட வாக்குகளை திருடுவது ரொம்ப சுலபம்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுக்குதான் தோல்விக்கு நீங்க இப்பவே காரணம் தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு. கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல, அவருக்கும் அந்த உரிமை இருக்கு. ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறார், கனவு காண்றாரு, அதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. மக்கள் கிட்ட போய் கேளுங்க, மக்கள் தானே அதை டிசைட் பண்ண போறாங்க. பிஜேபியை எப்படி ஏத்துக்குவாங்க? உங்களுடைய திட்டங்கள்னால நாங்க மக்களை ரீச் பண்ணியிருக்கோம், நாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சிருக்கோம், இதனால நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்லணும்ல. ஜெயிச்சிருவோம்னா எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் கனவு காண்பதற்கு எல்லா உரிமையும் நயனா நாகேந்திரன், மரியாதைக்குரிய திரு நயனா நாகேந்திரனுக்கு இருக்கு. அவர் கனவு காண்கிறார். அண்ட் டீலிமிட்டேஷன் வரும்போதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே வந்து எதிர்த்தாங்க திமுக கூட்டணி கட்சிகள் அண்ட் திமுக உட்பட பலரும். அண்ட் அனைத்து கட்சியும் மீட்டிங் போட்டாங்க. அண்ட் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களை வரவழைச்சு இங்கே மீட்டிங் போட்டு பேசினாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த 1 month பீரியட்குள்ள இதற்கான ஏற்பாடுகள்லாம் ஏதாவது நடந்துட்டு இருக்கா? 4:30 மணிக்கு நேற்று மாலை அவசர ஆலோசனை கூட்டம் தேர்தல் ஆணையம் SIR அறிவித்தவுடன் 6 மணிக்கெல்லாம்
கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசிட்டாங்க. நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து கட்சியையும் கூப்பிட்டுருக்காங்க. அந்த கூட்டத்தில் இதற்கான முடிவுகளை அவங்க எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு இல்ல அதற்கான அந்த வழிமுறைகளை அந்த கூட்டத்தில் தான் அவங்க எடுப்பாங்க. ஓகே, நவம்பர் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய. ஓகே, இதில் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடை நம்ம மெஜாரிட்டி கட்சி என்ன சொல்றாங்களோ அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை மக்களுடைய மைண்ட் செட் என்னன்னு போய் பார்க்கணுமா இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில்? இங்க பாருங்க, இதுல மெயின் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மக்கள் தான். ஓகே, அரசியல் கட்சிகள் மக்களுடைய பிரதிநிதிகள். அதிமுக சொல்லுது, பிஜேபி சொல்லுது ஒரு பக்கம், திமுக ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சிகள் இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி பொதுவாக மனிதனுடைய மனநிலை என்ன, மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், நாங்க பார்த்த வரைக்கும் இந்த நடைமுறை தவறு அப்படிங்கிறதா பொதுவான மக்களுடைய கருத்தாக இருக்கு. இல்லை ரொம்ப ஃப்ராங்கா பேசுவோமே, களத்துக்கு போய் அதிகாரிகள் ஒவ்வொரு வீடாக கதவை தட்டுறாங்கன்னா எத்தனை பேர் வீட்டில் இருப்பாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் வேலைக்கு அவசரமாக ஓடிட்டு இருப்பாங்கன்னு தெரியாது. நீங்கள் சொன்னது தான். அப்போ இப்படி இருக்கும்போது பாதி மக்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்குமான்னு கூட அதாவது அவங்க அன்றாட வேலையை பார்க்க போயிடுவாங்க. கேளுங்க, அரசியல் கட்சிகள் நாங்கள் டெய்லி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வாட்ச் பண்ணுறோம். எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் என்ன, இன்றைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, அது அரசியல் கட்சிகள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. அதை தாண்டி பொதுமக்களில் எத்தனை சதவீதம் பேர் அரசியல் நிகழ்வுகளையும், இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது, அவன் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து என்னுடைய வாக்காளர் பட்டியலில் என் பேரை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நேற்று எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது பொதுமக்கள்ல, அரசியல் கட்சிகளை சாராத பொதுமக்களை எத்தனை பேர் போய் சென்றடைந்திருக்கும் அப்படிங்கிறதே பெரிய கேள்வி. அப்ப எல்லாரும் வேலைக்கு போறதை விட்டுட்டு எப்ப அந்த பூத் லெவல் ஆபீசர் வீட்டுக்கு வருவாரு, எப்ப எனுமரேஷன் ஃபார்ம் கொடுப்பாரு அப்படின்னா வெயிட் பண்ணுவாங்க. நிச்சயமா மக்களுக்கு அதை பற்றியான புரிதல் இருக்காது. அது அரசியல் கட்சிகளோட கடமை, மக்களுக்கு எடுத்து சொல்லி பூத் லெவல் ஏஜென்ட்னு ஒருத்தவங்களை எல்லா கட்சியும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வந்து BLA 2 அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2016 இருந்து 2008 இருந்து சொன்னாங்க. ஆனால் 2016 இருந்து அது நடைமுறைக்கு வந்தது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து வாக்குச்சாவடியிலும் BLA 2 போட்டிருக்காங்க. இப்போ அரசியல் கட்சிகளுடைய கடமையாயிருச்சு. எது, மக்களை போய் பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா நாங்கள் பண்ணுறோம், உங்களுக்கு எதாவது ஆட்சேபனைனா உங்கள் சார்பாக BLA 2 கொடுக்கலாம், வேறு யாரும் கொடுக்க முடியாது, MP MLA கூட கொடுக்க முடியாது. அந்த வாக்குச்சாவடி முகவர் அப்படின்னு அரசியல் கட்சிகள் நியமித்திருக்கிறவங்க தான் அந்த ஆட்சேபனைகளையோ அல்லது பரிந்துரைகளையோ தரலாம். இந்த வீட்டில் இருக்கிற இந்த வாக்காளர் 18 வயசு நிரம்பிட்டாரு, அவர் வாக்காளராக சேர்த்துக்கோங்க. இந்த வீட்டில் இருக்கிறவர் இங்கே இருந்தவர் இறந்து போயிட்டாரு, இல்லை நிரந்தரமாக குடிமாறி போயிட்டாரு, அவர் பேரை நீக்கணும் அப்படிங்கிறதுக்கான பரிந்துரைகளை ஒன்று வாக்காளர் தரணும், அல்லது BLA 2 மட்டும்தான் தர முடியும். அந்த பகுதி MLA, மினிஸ்டரு, கவுன்சிலரு யாருமே தர முடியாது, யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. அப்போ அரசியல் கட்சிகளுடைய ஈடுபாடும் அவங்களுடைய பங்களிப்பும் தான் இதில் அதிகமாக இருக்க வேண்டும். ஓகே, அண்ட் அதிமுகவோட நிலைப்பாடை கண்டிப்பாக பேசணும் சார். பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க அப்படின்றதுக்காகவே அவங்க பல்வேறு விடயங்களுக்கு இங்கே அனுமதி தெரிவிச்சிட்டு இருக்காங்க, அண்ட் எந்த ஆட்சேபனையும் இல்லாமல் வரவழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதகம் விளைவிக்கும் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு அரசியலுக்கு இல்லை, தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு, தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கே அவங்க கேடு விளைவிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ திட்டங்களை மாநில சுயாட்சியின் அடிப்படையில் எதிர்த்திருக்க வேண்டிய திட்டங்களை அவர்கள் கண்மூடித்தனமாக ஒப்புக்கொண்டதன் விளைவாக நம்ம எவ்வளவோ பணத்தை இழந்திருக்கிறோம், நமக்கு வர வேண்டிய நிதி ஒதுக்கீடுகளை இழந்திருக்கிறோம், நமக்கு பெற வேண்டிய நியாயமான திட்டங்களை இழந்திருக்கிறோம். அவங்க தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழ்நாட்டை வந்து கொண்டு போய் அலமரம் வச்சுருக்காங்க. அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அரசியல் புரிதல், அடிப்படை புரிதல் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொல்லக்கூடிய செய்தி அது. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் என்ன மாதிரியான கேடுகள் விளையும்
அப்படிங்கிறத பற்றியான அக்கறை இல்லை. ஏன்னா இந்த வாக்காளர் பட்டியல் தான் அடுத்த 20 வருடம் 25 வருஷத்துக்கு குறைஞ்சது இருக்க போகுது. அடுத்து வரக்கூடிய 5 அல்லது 6 தேர்தல்களுக்கு இருக்கப்படுது. இந்த தேர்தல் கூட்டணி இந்த தேர்தலுக்காக 26 தேர்தலை எப்படியாவது ஜெயிக்க முடியாதா பிஜேபி கூட சேர்ந்து, அல்லது ஏதோ ஒரு கட்டாயத்தினால பிஜேபியோட சேர்ந்துட்டோம், அதனால இந்த தேர்தலை அவர்களோடு சேர்ந்து சந்திக்கணுன்றதுக்காக இந்த முறையற்ற எஸ்ஐஆரை அனுமதித்து விட்டார்கள் என்றால் அது தமிழ்நாட்டை எவ்வளோ தூரம் பாதிக்கும். நாளைக்கு அவங்க பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னா அந்த கட்சியை எப்படி பாதிக்கும், அதை கூட அவங்க புரிஞ்சிக்காம கண்மூடித்தனமாக பிஜேபி சொல்லிருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை ஏற்றுக்கிறாங்க அல்லது அதை ஆதரித்து பேசுகிறாங்க. திமுக மேல வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து தோல்வி பயம் வந்துருச்சு, என்ன சொல்லி வாக்கு கேட்கறதுன்னு தெரியல மக்கள் கிட்ட, இவங்க எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றல, அதனால டீலிமிட்டேஷனா இருக்கட்டும் இல்ல எஸ்ஐஆரா இருக்கட்டும், இந்த மாதிரியான வக்ஃப் போர்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி சொல்லி மக்கள்கிட்ட வந்து பாஜக அந்நியப்படுத்துறாங்க, அப்படிதான் வாக்கு கேட்கறாங்க, நலத்திட்டங்களை சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. பாஜக சொல்றது கூட நான் அவங்க அதை டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும், ஒரு அரசியல் கட்சியா டிஃபெண்ட் பண்றாங்க. அதிமுக சொல்லும் போதே அவங்க ஒரு சுய பரிசோதனை பண்ணியிருக்கணும் இல்லையா, ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும் இல்லையா. நான் இதை சொல்கிறேன், மக்கள் இதை எப்படி ஏற்றுக்குவாங்க, அதாவது டீலிமிட்டேஷன் வந்து மாநில உரிமைகளை பறிக்கிறது, தமிழ்நாட்டுக்கு உரிய தொகுதிகளை குறைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதை திமுக எதிர்க்குது அப்படின்னா தோல்வி பயத்தால் எதிர்க்குதுன்னு சொல்கிறோமே, மக்கள் அதை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் வேணும்ல. வாக்காளர் பட்டியலை முறையாக செய்யுங்கள், அதிக நேரம் கொடுத்து செய்யுங்க, அதிக நாட்கள் கொடுத்து செய்யுங்க, முறைப்படி செய்யுங்க, தகுதியற்றவர்களை சேர்த்துடாதீங்க, தகுதி உள்ளவர்களை நீக்கிடாதீங்க இப்படின்னு சொல்றது ஜனநாயகத்துக்கு உட்பட்டதா விரோதமானதா? இதுல எங்க இந்த தோல்வி பயம் வந்தது? ஒரு வாக்காளர் பட்டியல் முறையாக இருக்க வேண்டும் சொல்றதுல வந்து தோல்வி வெற்றிக்கு வந்து என்ன அடிப்படையா என்ன? முறையா இந்த 4 ஆண்டுகள்ல நாங்க மக்களுக்கு இவ்வளவு நலத்திட்டங்களை கொடுத்திருக்கோம்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, வாக்குறுதிகளை நிறைவேற்றல, அதனால இந்த விஷயங்கள் காட்டி மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு டீப் ஸ்லீப்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் அ ப்ராப்ளம். அவங்களுக்கு தங்களை சுற்றி தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில என்னென்னலாம் நல்லது செய்யப்பட்டிருக்கிறது, மகளிருடைய முன்னேற்றம் எவ்வளவு தூரம் கொண்டு போகப்பட்டிருக்கு, மகளிருடைய உரிமைகள் எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்களுடைய நலன்களை காப்பாற்றுவதற்காக இடஒதுக்கீடுல வந்து 27% இந்தியா முழுக்க எப்படி வாங்கி கொடுத்துருக்கோம், அதுக்காக எப்படி ஃபைட் பண்ணியிருக்கோம், சிறுபான்மையினருடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக வக்ஃப் சட்டத்துக்காக எப்படி பாதுகாத்திருக்கோம், கிறித்துவ மக்களுடைய ஓட்டு வங்கிகள் 2019 பாராளுமன்ற தேர்தலில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருமளவு நீக்கப்பட்ட போது அவர்களுக்கு துறையாக எப்படி நின்று இருக்கோம், மாணவருடைய நலன்களை காப்பதற்காக எத்தனை திட்டங்கள் கொடுத்துருக்குறோம், இது எதுவுமே தெரியாதா? இது எதுவுமே பார்க்க மாட்டாங்களா? அப்படின்னா அவங்க டீப் ஸ்லீப்ல இருக்கிறாங்க. அந்த டீப் ஸ்லீப்ல கனவும் காண்றாங்க திமுக தோத்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய விளைவு தான் இது. இல்ல, உதாரணத்துக்கு பருவமழை தொடங்கிய இந்த காலகட்டத்திலேயே அங்கங்க நிறைய இடங்கள்ல தண்ணி தேங்கி இருக்கு, ஆனா அதை பத்தி பெருசா கவனம் செலுத்தாம மாரி செல்வராஜ் அவர்களை கூப்பிட்டு பைசன் திரைப்படத்துக்கு ரிவ்யூ எழுதிக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சர் அப்படின்ற விமர்சனத்தை ரொம்ப ஓப்பனாவே வைக்கிறாங்க. அது வந்து எவ்வளவு தவறு அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இது 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 வந்து டெலிபரேட் பண்ண பாயிண்ட் கூட கிடையாது என்னை கேட்டா. இந்த மாதிரி ஒரு பேசுற அளவுக்கு ஒரு முதல்வர் அப்படிங்கிறவர் அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறவர் வந்து கலைஞர்களை பார்ப்பதும், அது சினிமா கலைஞர்கள்னா என்ன தவறானவர்களா, சினிமா விமர்சனம், ஏன்னா திரைப்படங்கள் வந்து மக்களுடைய மனதை மக்களுடைய வாழ்க்கையை பெருமளவு பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய மீடியா. அதில் இருக்க செய்திகளை பார்ப்பதும் அதற்கான ஊக்குவிப்புகளை தருவதும் அல்லது அதற்கான விமர்சனங்களை வைப்பதும் ஒரு முதல்வராக இல்லை, ஒரு கட்சி தலைவராக இல்லை, ஒரு தனி மனிதனாக கூட அவருக்கு உரிமை இருக்காதா? அது செய்யலாம், அவர் தப்பு கிடையாது. எது தப்பு அப்படின்னு சொன்னா, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்ததே முதலமைச்சராக இருந்து நான் டிவியில பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார்ல, அதுதான் தவறு. அப்படிதான் யோசிக்கணும் நீங்க. என்னுடைய அரசாங்கத்தையே நான் டிவியில பார்த்து நடத்துவேன்ற சொன்ன முதல்வருக்கும் எல்லா வேலைகளையும் செஞ்சு, அதாவது மழைக்காலங்களில் அதிகமான மழை பொழிவுகள் இருக்கும்போது நேரடியாக களத்துக்கு போய் நின்று
அவராக இருக்கட்டும், துணை முதல்வராக இருக்கட்டும், தே ஆர் ஆன் தி ஃபீல்ட் எவ்ரிடே. எல்லா மாவட்டங்களுக்கும் போய் கள ஆய்வுகள் செய்து நலத்திட்டங்கள் கொடுத்து சொல்லிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட நேரத்தில் ஒரு திரைப்படத்தை பார்ப்பதோ, அதை பற்றி விமர்சனம் சொல்வதோ, அதை பாராட்டுவதோ, ஏன் இவங்களால தாங்கிக்க முடியல? ஏன் தாங்கிக்க முடியலன்னா, முதலமைச்சர்னா இப்படி கூட இருக்கலாம் போல இருக்கு, நம்ம இருந்து அந்த 4 வருஷத்துல அதை செய்ய முடியலையே, நம்மளால செய்யறதுக்கு அந்த திறன் இல்லையேன்ற வருத்தத்தில் அவர் பேசுறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ நான் வாக்களிக்க போறேன் அடுத்த வருஷம் அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர்னால எனக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கு? ஒன்று, நீங்கள் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் உங்கள் வீட்டில் கொடுக்கும்போது கரெக்டாக ஃபில் பண்ணி திருப்பி கொடுக்கணும். அதுக்கு உடையான அடையாள அட்டையை வச்சு கொடுக்கணும். உங்கள் பேரை நீக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாக்காளர் பதிவு அதிகாரி, எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் மனு கொடுக்கணும். ஃபார்ம் 6ல் ஃபில் பண்ணி தரணும். அப்படியும் சேர்க்கல அப்படின்னா அதுக்கு ஒரு அப்பீல் போடணும் கலெக்டர்கிட்ட. கலெக்டரும் உங்கள் பேரை சேர்த்துக்கல அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு செகண்ட் அப்பீல் போடணும். இதெல்லாம் போட்டு ஜெயிச்சாதான் நீங்கள் வாக்காளர் ஆகும். ஓகே, அப்போ நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பண்ணணும். அதுக்கு தான் அரசியல் கட்சிகளோட பிரதிநிதி. ஒரு சின்ன டவுட் எல்லாருக்குமே இருக்கும். பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்களை பட்டியல் வாக்காளர்களுடைய பேர் அந்த பட்டியல்ல இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டையும் அப்படி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ரோல் வரும்போது தான் தெரியும். பீகார்ல 65 லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக எடுக்கப்பட்ட கணக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எந்த தரவுகளையும் எடுக்கல. ஒரு காமன் மேன், கணக்கெல்லாம் ரொம்ப தெரியாத ஒரு காமன் மேனை நான் யோசிச்சு பார்க்குறேன். 65 லட்சம் பேரை நீக்கினதா தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. அதுல 32 லட்சம் பேர் இறந்து போன வாக்காளர்கள் அல்லது இரட்டை பதிவு வாக்காளர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில சொல்றாங்க. அது ரொம்ப ஈஸி. தட் இஸ் பேஸ்ட் ஆன் டாக்குமெண்ட். இறந்து போனவங்கன்னா டெத் ரெஜிஸ்டர் இருக்கும். இரட்டை பதிவுனா ஒருத்தருடைய பேர் 2 இடத்துல இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் தரவுகள் இருக்கும். ஓகே, வெரி குட். 35 லட்சம் பேர் பெர்மனண்டா இங்கிருந்து மைக்ரேட் ஆகி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. யாரை கூப்பிட்டு விசாரிச்சார்? ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ் அப்படின்னு 1960 ரூல்ஸ் இருக்கு. அதுல ஒருத்தர் பேரை நீக்கணும்னா கூப்பிட்டு என்கொயரி பண்ணணும். இப்ப இளங்கோ பேரை நீக்கணும்னா அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், ஆனா அந்த வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கணும். உனக்கு உங்க பேரை நான் நீக்க போறேன், இன்ன காரணத்துக்காக நீக்க போறேன், இன்னைக்கு என்கொயரி வைக்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு விசாரிக்கணும். அந்த மாதிரி யாரை விசாரிச்சாங்க? 30 நாளுக்குள்ள எப்படி விசாரிச்சிருப்பாங்க? 35 லட்சம் பேரை யார் விசாரிச்சாங்க? விசாரணை கிடையாது. எந்த ஒரு வாக்காளரையும் விசாரணை இல்லாமல் நீக்கக்கூடாதுன்னு அந்த ரூல் சொல்லுது. எப்படி நீக்கினாங்க 35 லட்சம் பேர்? சரி, நீக்கப்பட்டவர்ல 35 லட்சம் பேருக்கு தரவுகள் இருக்கான்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் தரல. இல்ல புதுசா 23 லட்சம் பேர் சேர்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த 35 லட்சம் பேர்ல அதான் இந்த 23 லட்சம் பேரை சேர்த்துருக்கீங்களா இல்லை அவங்க புது வாக்காளர்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை பெரும்பாலும் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் இல்லை, புது வாக்காளர்களை தான் சேர்த்துருக்கோம். அப்போ இந்த 35 லட்சம் பேர் நீக்கினவன் தான். 23 லட்சம் பேர் புது வாக்காளர்கள் சேர்ந்திருக்காங்க. பீகாரோட டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 3. கரெக்ட். 2024 வாக்காளர் லிஸ்ட் கொடுக்குறாங்க அவங்க. 2024லேருந்து 2025 வரைக்கும் டிஎஃப்ஆர் ரேட் 3%, 3ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் 2014லேருந்து 2025க்குள்ளார 18 வயது நிரம்பியவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு ஒரு கணக்கு எடுத்துருக்கணும்ல. அந்த கணக்கு தரவுகள் இருந்திருக்கணும்ல. அது எங்க யார் சொன்னா? அது எந்த தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்த அதிகாரி சொன்னார்? சொல்லலை. ஒரு ரஃப் எஸ்டிமேட் போட்டு பாருங்க. ரஃப் எஸ்டிமேட் போட்டு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அரௌண்ட் 30 to 35 lakhs. அப்போ புது வாக்காளர்கள் தங்களை 18 வயது நிரம்பியவர்கள் அத்தனை பேரும் தங்களை சேர்த்துக்கலையா அப்படின்னா சேர்த்துக்கல. அப்போ நீக்கினது ஒரு 35 லட்சம், புது வாக்காளர்களில் சேர்க்காம விடப்பட்டது எத்தனை லட்சம்? அதனால தான் அவர் திரு யாதவ் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பார்ட்டியின் பர்சனாக அப்பியர் ஆகக்கூடிய போது அவர் சொல்றது ஏறக்குறைய 80 லட்சம் பேர்களுக்கு மேலே நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் சொல்வதும், ஏடிஆர்ல
அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸில் பேசக்கூடிய திரு பூஷன் அவர்களும் 1 கோடிக்கு மேலே நீக்கப்பட்டிருக்காங்கன்றதும் எந்த தரவுகளும் இல்லாமல் ஏதோ ஏர்லேருந்து சொல்கிறது இல்லை. அது உண்மையாக இருக்கிறதுக்கு அத்தனை வாய்ப்புகள். ஆனால் பட் இப்போ இங்கே தமிழ்நாட்டோட சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை அப்படியே பல்காக இவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து நிறைய பேர் நீக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போட முடியாது அப்படின்ற கொஸ்டின்லாம் இருக்குல்ல சார்? நிச்சயமாக ஓட்டு போட முடியாது. ஏன்னா இந்த 1 மந்த் பீரியடுக்குள்ளே நம்மளால அவ்வளோ அப்பீல் போட்டு திரும்பவும் நம்மளுடைய பேரை பட்டியலில் சேர்க்கறதுக்குள்ளே ப்ரொசீஜர் முடிஞ்சு போயிடும். டைமிங் முடிஞ்சிடும். பீகார்லயும் இப்போ அந்த சுச்சுவேஷன் தான். ஓகே, நான் ஆல்மோஸ்ட் 1 வீக்ல எலெக்ஷன் வரப்போகுது பீகார்ல. அவ்வளோதான். அதாவது கடைசி நாமினேஷன் வித்ரா பண்ணுற அன்னைக்கு வரைக்கும் உங்களால் புதுசாக சேர்க்க முடியும், அதுக்கு மேலே சேர்க்க முடியாது. இப்போ யாரையும் புதுசாக சேர்த்த மாதிரி தெரியல. என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்குலாம் வாக்கு உரிமை போனது தான். ஓகே, அப்போ தமிழ்நாட்டிலையும் சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்கும்ல சார்? அதற்கு முயற்சி செய்வாங்க. திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா BLA 2க்கள் இங்கே வலிமையாக இருப்பார்கள். அவங்க மக்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கோ, உரிய அடையாள அட்டைகளை பெற்றுத்தருவதற்கோ, அல்லது அவர்களுக்குரிய மேல்முறையீடு மனுக்களை போட்டு அவர்கள் பெயர்களை விடுபடாமல் பார்த்து கொள்வதில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தலைவர் அவர்கள் உரிய அறிவுரைகளை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் கூட சொல்லியிருக்காங்க. எனவே ஜனநாயகத்தை காப்பாற்றுவதில், மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றுவதில், தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை காப்பாற்றுவதில் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களோடு எப்பவுமே நிற்கும். ஓகே, நிச்சயமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கும். நேரத்திற்கு நன்றி சார்.